வணக்கங்க. நம்ம இன்னைக்கு காலையில் தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னா 4/4/2026 4 ஏப்ரல் 2026ங்க. 1 by 1 செக் பண்ணி சால்வ் பண்ணலாங்க. இடமிருந்து வளம். டிராமனால் சாப விமோசனம் பெற்றவள். டிராமனால் சாப விமோசனம் பெற்றவள் 1 இடமிருந்து வளங்க. 4 எழுத்து. அகலிகைன்னு சொல்லலாங்க. அகலிகை. அகலிகைங்கிறவங்க நம்ம மகாபாரதத்தில் சொல்ல போனோம்னா பஞ்சகன்னியரில் ஒருத்தங்க, 5 கன்னியரில் ஒருத்தங்க. இவங்க இந்திரன் கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டு இவங்க கல்யாணம் கட்டிக்கிறதுனால அந்த முனிவர் பழைய சாபம் கொடுத்துவார். என்னென்னா கல்லா பேருன்ட்டு. ராமாயணத்தில் ராம கானகத்தில் இந்த கல்லை ராம மிதிக்கையில் இவங்க சாப விமோசனம் வச்சுருவாங்க. ஓகே, 1 மேலேருந்து கீழே. திருமணத்தில் இதை தூவி மக்களை ஆசீர்வதிப்பார்கள். என்ன தூவுவாங்க? ஆரம்பிச்சுக்குங்க. 4 எழுத்து. அட்சதை. சரிங்களா? அச்சதேசத்தை ஆசீர்வதிக்காங்கன்னு சொல்லுவாங்க. 4 இடமிருந்து வளம். நடனத்தின் போது காலில் அணிவது. நடனத்தின் போது பரதநாட்டியம் இந்த மாதிரி நடனத்தின் போது காலில் அணிவது என்னென்னா சலங்கை. என்னது? சலங்கை. 5 மேலேருந்து கீழே. ஆன்மீக தர்ம நோக்கு சேவை. ஆன்மீக தர்ம நோக்கு சேவை அப்படின்னா கையில் ஆரம்பிச்சுக்கு. இதை கைங்கரியம் அப்படின்னு சொல்லலாம். கை இங் க ட்ரி ய இம். கைங்கரியம் அப்படின்னா கடவுளுக்கோ இல்லைன்னா பெரியவங்களுக்கோ பணிவிட பண்ணுறது கைங்கரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 7 இடமிருந்து வளம் என்ன? ஆனந்த யாழை. பாடல் இடம்பெற்ற படம் ஆனந்த யாழை. ஆனந்த யாழை மீட்டுகை. இது நம்ம தங்க பச்சன் படம். தங்க மீன்கள் 2013 நினைக்கிறேன். தங்க மீன்கள். சரிங்க. 2 மேலேருந்து கீழே. மக்களை வருத்தி ஆட்சி செய்தல். மக்களை வருத்தி ஆட்சி செய்தல்னா சர்வதிகாரி சொல்லலாம். ஆனால் இடையில இன்னும் சர்வதிகாரி சொல்லலாம், சர்வதிகாரம்னு சொல்லலாம், இல்லை கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லலாம். கொடுங்கோன்மை கரெக்டாக இருக்கும். கொடு இங் கோன்மை. ஓகே, சரி. 10 கீழேருந்து மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது எழுத்து இல்லுங்க. அதிக மழை பெஞ்சா என்ன ஆகும்? அதிக மழை பெஞ்சா வெள்ளம் ஆகும். 2வது இல்லு. ஸோ வெள்ளம். மலையாளத்தில் வெள்ளம்னா தண்ணிங்க. நம்ம வெள்ளம்னா நிறைய தண்ணியை போகுது. ஓகே, வெள்ளம். ஓகே, இந்த சைடு ஹிண்ட்டை அடுத்த 12 இங்கே தான் ஹிண்ட் வருது. என்னென்னு பார்ப்போம். 12 இடமிருந்து வளம். குழந்தை பருவம், மழலை பருவம், வேறு ஏதாவது சொல்லலாமா? ஹிண்ட் வருதான்னு பார்ப்போம். 9 இடமிருந்து வளம் என்ன? 9 இந்திய பாலைவனம். இந்தியாவில் உள்ள பாலைவனம்னா இந்தியாவில் உள்ள டிசர்ட் எங்கன்னா தார் பாலைவனம் தான் சொல்லுவோம். சரி, 7 மேலேருந்து கீழே பாருங்க. இதுன்னு வருது. ரஜினி சமீபத்திய ரஜினி படம். சமீபத்தில் ரஜினி படம் ஜெயிலர். அதுக்கப்புறம் ஜெயிலர் வந்துச்சு, பூசனை வந்துச்சு. இந்த இதில் கேட்டிருக்காங்க. அப்போ தர்பார்னு சொல்லலாம். தர்பார்.
தர்பார் வந்து கொஞ்சம் முந்தின படம் தான் தர்பார் சொல்லலாம். இது ரஜினி படம் தான். 12 இடம் வந்து வளம் என்னன்னு பார்த்தோம். குழந்தை பருவம். குழந்தை பருவத்தை வந்து பா வந்துக்குது, யா வந்துக்குதுங்க. இதை வந்து பாலியம் அப்படின்னு சொல்லலாம். பாலியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இளமை இல்லைன்னா குழந்தை பருவத்தை வந்து சொல்லுறது. பாலகன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே ஹிண்ட் வந்து வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். பாலகன் பாப்பா பாப்பாத்தி அப்படின்னு பால ஆரம்பிக்க சொல்லலாம். ஆனால் இங்கே யா வந்துக்கணும்னா பாலியம். ஓகே, அடுத்த ஹிண்ட் எதுவுமே இல்லை. நம்ம மலையடி நம்ம ஆன்சர்ஸ் தேடணும். 3 இடம் வந்து வளம் என்ன? சித்திரைக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்? 2வது மாதம் வைகாசி. சரிங்க, வயலில் ஆரம்பிச்சிக்கு 3 மேலேருந்து கீழே. மதுரையில் ஓடக்கூடிய ஆளுங்க. திருநெல்வேலினா தாமிரபரணி, மதுரைன்னா வைகை. 6 இடம் வந்து வளம் என்னன்னு பாருங்க. பாட்டுக்கு என்ன அமைப்பாங்க? பாட்டுக்கு அமைப்பது மெட்டு தாங்க. ராகம்னு சொல்லலாம், இல்லைன்னா மெட்டு தான். மெட்டுன்னு போட்டால் கீழேருந்து கரெக்டாக தான் செக் பண்ணி பார்ப்போமா? 2வது செக் பண்ணிக்குவோம். நான் ஏன்னா இப்போ தான் சால்வ் பண்ணுறேன். தப்பாக இருந்தால் அடிச்சுட்டு பழையடி எழுதணும். ஓகே, அடித்தல் வந்தாலும் வரல. 8 இடம் வந்து வளம் என்ன? உள்மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. வாடி இருக்குமாம் கொக்கு. ஆன்சர் முதல்ல சொல்லிட்டேன். மீன் கிடைக்க வரைக்கும் ஒத்த காலில் காத்துட்டு இருக்குமா. சரிங்க, 11 கீழே வந்து மேலே என்ன? குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் இனிப்பு. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது வந்து இங்கே இக்கு வந்துக்கு இட்டு வந்துக்கு சாக்லேட்டுன்னு சொல்லலாமா? சாக்லேட். ஓகே, ஸோ அடுத்த ஹிண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். 16 ஹிண்ட்டு இல்லை, நம்ம தான் ஆரம்பிக்கப்போம். 16 மேலேருந்து கீழே. 16 மேலேருந்து கீழே. தேவலோக அழகியதில் ஒருவர்னா இங்கே 4 எழுத்து. ரம்பா, மேனகை, ஊர்வசின்னு சொல்லையில் ஊர்வசி சொல்லலாம். 4 எழுத்தாக இருக்காங்க. ஓகே, 21 இடம் வந்து வளம் என்ன? போதிய வருவாய் இல்லாத வாழ்க்கை நிலை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வறுமை நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வறுமையில் இருக்காங்க. சரிங்க, 19 இடம் வந்து வளம் என்ன? விரோதி. வாழ்க்கையில் விரோதியை வந்து என்னன்னு சொல்லலாம்னா 4 எழுத்து இருக்குது. 4 எழுத்து இருக்குன்னா பகைவன்னு சொல்லலாம். சரி, பகைவன் கரெக்டாங்க. 17 மேலேருந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணிடும். தம்பாக்குன்னா தமிழில் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க புகையிலை. தம்பாக்குன்னா புகையிலை தான். அப்போ பகைவன் கரெக்டுங்க. 26 வலமிருந்து இடம் என்ன? கைலாச மலையை இப்படியும் அழைப்பர். கைலாச மலையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கைலை மலைன்னு சொல்லுவாங்க. போட்டிருக்கேன், கையும் போடலாம். கைலை மலை. ஓகேங்களா? கைலை மலை தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இது மட்டும் ஒரு சின்ன டவுட்டில் இருக்குது. ஓகே, கைலை மலையானே போச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 13 மேலேருந்து கீழே. அடுத்து போரை வெறுத்து புத்த மதத்தை தழுவியவர் யாருன்னா அசோகர். பதிமூணு தானே. அப்போ இதை பகைவன்னு சொல்ல முடியாது, பகைவர். நல்லா பாருங்க, பகைவர் அப்படின்னு மாற்றினீங்கன்னா எனக்கு அடித்தல் வந்துடுச்சு. ஓகே, இங்கே வந்து
அசோகர். நான் ஏதோ எழுதி வச்சு சால்வ் பண்ணலைங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக உங்கள் முன்னால் தான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருது. அசோகர் வந்து கிமு 304 232லேயும் 304 வந்து மௌரிய படையில் 3வது ஆட்சியாளர். இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, கலிங்க போரில் வந்து நடந்த சண்டைக்கு அப்புறம் இந்த டெத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மனசெல்லாம் மாறி புத்த மதத்துக்கு போயிடுவார். 15 வலமிருந்து இடமண்ணு. இடமிருந்து வலம். பேங்க் செக் தமிழில் காசோலை. செக் அப்படிங்கிறது காசோலைன்னு சொல்லலாம். சரி, 14 வலமிருந்து இடம். இந்த தான் இருக்குது கொஸ்டின். மூக்கு வந்து நாசின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 14 மேலேருந்து கீழே என்ன? நெல்லை மாவட்டத்தில் வானுமலையார் கோயில் உள்ள இடம். நெல்லை மாவட்டத்தில் வானுமலையார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரிங்க. திருநெல்வேலி டு நாகர்கோயில் போகக்கூடிய ரோட்டில் நாங்குநேரி. ஓகே, 18 வலமிருந்து இடம் என்ன? சிறு பள்ளம். இங்கே ஆல்ரெடி கூ வந்தாச்சு அப்படின்னா இதை வந்து குழின்னு சொல்லலாம். சரிங்க. 22 இடமிருந்து வலம் என்ன? தேவைக்கு அதிகமாக இருக்குன்னா சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம். சர்ப்ளஸை தமிழில் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உபரி. நம்ம டேம்லலாம் பார்ப்போம்ல, உபரி நீர் வெளியேற்றுறாங்க. அதாவது டேமோட அளவோடு தாண்டி நிறைய வந்து அப்படிங்கிறனால உபரி அப்படிங்கிற சர்ப்ளஸ். 23 மேலேருந்து கீழே. டேஷ் ருசி அதிகம் தான். பசி ரொம்ப வந்துன்னா டேஸ்ட்டை வந்து யாரும் பார்க்கவே மாட்டாங்க. சாப்பாடு பசியை தான் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. பசி ருசி அதிகாதாம். ஓகே, சரி. 20 இடமிருந்து வலம் என்ன? லைவ் தமிழில். சேனல் வந்து லைவாக இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க? நேரலையில் வரீங்களா அப்படின்னாங்க. நேரலை. ஓகே, கடைசி கேள்விங்க. மற்றெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 24 கீழே இருந்து மேலே. கேரள மாநிலத்தின் மொழி. கேரள மாநிலத்தின் மொழி வந்து என்னென்னா மலையாளம். ஸோ இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோங்க. கொஞ்சம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பு இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.